உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக ஒடிசா வந்த பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கு கட்டாக்கில் உற்சாக வரவேற்பு தரப்பட்டது. மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை இந்தியாவில் நடக்கிறது. அனைத்து போட்டிகளையும் மும்பையில் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஏற்பட்ட அமைதியற்ற சூழலால் பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. அதையடுத்து பாகிஸ்தான் இடம்பெற்றுள்ள பி பிரிவு ஆட்டங்கள் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு ஒடிசாவில் உள்ள சில கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் 22 பேரை கொண்ட பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி கட்டாக் நகருக்கு ஞாயிறன்று இரவு வந்து சேர்ந்தது. பாரவதி ஸ்டேடிய வளாகத்தில் உள்ள ஒடிசா கிரிக்கெட் சங்க விருந்தினர் இல்லத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட பாகிஸ்தான் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாணவிகளும் இளம் பெண்களும் பாரம்பரிய உடை அணிந்து வந்து வரவேற்றனர். பிப்ரவரி 1ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுடனும் 3ஆம் தேதி நியூசிலாந்துடனும் 5ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவுடனும் பாகிஸ்தான் மகளிர் அணி மோத உள்ளது. இதனிடையே மும்பையில் நடந்த விழாவில் உலகக்கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணியின் கேப்டன் மைதிலி ராஜ், இங்கிலாந்து கேப்டன் சார்லோட் எட்வர்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் மெரிசா, இலங்கை கேப்டன் சசிகலா ஆகியோர் கோப்பையை அறிமுகப்படுத்தினர்.